இப்போ பிரியன் சைக்ஸனுடைய புத்தகத்துக்கு வரும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒய் அப்படிங்கிற குரோமோசோம் தான் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம். இந்த ஒய் குரோமோசோம் தான் ஒரு குழந்தை ஆணா பெண்ணா என்பதை தீர்மானிக்குது. உதாரணத்துக்கு XX அப்படிங்கிற குரோமோசோம் குழந்தைக்கு வந்துச்சுன்னா அது பெண், XY அப்படின்னு வந்தால் ஆண். இந்த ஒய் குரோமோசோம் யார்கிட்ட இருந்து வருதுன்னா ஆண்கிட்ட இருந்து தான் வருது. அதனால தான் ஒரு குழந்தை பெண்ணாக பிறந்துட்டா அதில் தாயினுடைய குற்றம் எதுவுமே இல்லை, தந்தையினுடைய குற்றம் தான். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பெண் குழந்தையாக பெற்றுருச்சு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்லாம் ஒரு காலத்தில் சிந்திச்சாங்க. அது ரொம்ப தவறு. ஏன்னா ஆண் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, பெண் கிடையாது. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒய் குரோமோசோம் ரொம்ப சின்னது, இது வந்து அப்பா கிட்ட இருந்து பையனுக்கு வருது, இப்போ அம்மா கிட்ட இருந்து வரல. இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த ரீகாம்பினேஷன் பாசிபிள் இல்லை. அந்த ரீகாம்பினேஷன் ஆகும். இப்போ எக்ஸ்னா அது ரீகாம்பினேஷன் ஆகும். அதனால் என்ன ஆகுதுன்னா டீஸ்டெபிளைஸ் ஆகுது, ஒரு ஜெனட்டிக் டீகே ஏற்படுது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா மியூட்டேஷனல் ரிப்பேர்ஸ், அதாவது மரபு திரிபு ஏற்படுது இல்லையா, அந்த மரபு திரிபை சரி செய்வதற்கான விஷயம் எப்படின்னா அது ரீகாம்பினேஷன் ஆகும்போது தான் ஆகும். அது ஆவதற்கான வழிகள் இல்லை. அதனால் மரபு சிதைவு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒய் குரோமோசோமில் ஒரு நாள் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருந்தது, இப்போ 40, 50, 60 தான் அதில் இருக்குது. அது அழிந்துக்கிட்டே போகுது. சில இனங்களில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. சில ரோடன்ஸில், இந்த கொறி விலங்குகளில் ஒய் குரோமோசோம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இன்னும் 1,25,000 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார்.